அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிளாஸ் 4ல் டெட்டு ஸ்பெஷல் டெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம வந்து மேக்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸ் 4ல் வந்து ஏற்கனவே வந்து டேர்ம் 2 டேர்ம் 1ல் உள்ள சாப்டர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ கிளாஸ் 4ல் டேர்ம் 3 அது வந்து நம்ம தமிழ் மீடியத்தில் உள்ளதாக பார்க்க போகிறோம். எண்கள். இந்த எண்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எண்கள் வந்து மிக எளிமையான சாப்டர் தான். அதை வந்து நம்ம 1 by 1 இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் கொடுத்துக்காம பாருங்கள். ஒரு பழ வியாபாரி வந்து 531 ஆப்பிள்கள் வாங்குகிறார். அவற்றை 9 பெட்டிகளில் சமமாக அடுக்கிறார். இப்போ ஒவ்வொரு பெட்டியிலும் எத்தனை ஆப்பிள்கள் வைத்திருப்பார்? அப்போ மொத்தமாக அவர்கிட்ட வந்து 531 ஆப்பிள் இருக்குது. அந்த 531 ஆப்பிளை வந்து அவர் வந்து 9 பெட்டிகளை சமமாக வந்து அடுக்கிறார். இப்போ ஒவ்வொரு பெட்டியிலும் எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? அந்த 531 நம்ம 9 பெட்டியில் டிவைட் பண்ணி தான் அடுக்க முடியும் இல்லைங்களா? 531 ஒவ்வொரு பெட்டியிலே பிரித்து தான் நம்ம போடணும். அப்போ அது டிவைடுன்னு புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இன்னொன்று நிறையா கொடுத்து ஒன்று கேட்டாங்கன்னாவே டிவைடு தான். இது ஒரு க்ளூ. இங்கே பாருங்கள், 9 பெட்டி கொடுத்துருக்கான். கேட்குறதுனா ஒவ்வொரு பெட்டிலும். இப்போ 9 பெட்டி கொடுத்துட்டு ஒரே ஒரு பெட்டி தான் கேட்குறான் இல்லைங்களா? ஸோ இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ 9 பெட்டி கொடுத்துட்டு ஒரே பெட்டி கேட்குறான். அப்போ அது டிவைடு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 531 9 நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா 59 வருது. ஸோ ஒவ்வொரு பெட்டியிலையும் எத்தனை ஆப்பிள் இருக்கும்? 59 ஆப்பிள்கள் இருக்கும். இதை இப்படி தாங்க போடணும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். அடுத்து இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராகுலிடம் 192 பொம்மை கார்கள் இருந்தன. அதனை 6 பெட்டிகளில் சமமாக வைக்க வேண்டும்னா ஒவ்வொரு பெட்டியிலும் எத்தனை பொம்மை கார்கள் வைக்க வேண்டும்? அப்போ நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், 192 இருக்குது இல்லைங்களா? அதை வந்து எத்தனை பெட்டி? 6. இப்போ 6ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க. அப்போ நீங்கள் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 18. அப்போ என்ன ஒரு பேலன்ஸு 1. இந்த 2 கொண்டு வந்துடுவீங்க. அப்போ 2 6 are 12. அப்போ 32. அப்போது ஒவ்வொரு பெட்டியிலையும் எத்தனை பொம்மை கார்களை வைக்கலாம்? 32 பொம்மை கார்களை வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டு ஒன்று கேட்டாங்கன்னா இங்கேயும் பாருங்கள் 6 பெட்டிகள் சமமாக வைக்கணும். ஒவ்வொரு பெட்டியிலும் எத்தனை பொம்மை கார்கள் வைக்கலாம்? 32 பொம்மை கார்களை வைக்க முடியும். கரெக்டுங்களா? இன்னொன்று கேட்குறான் பாருங்கள், மீதம் எத்தனை கார்கள் இருக்கும்? மீதமே வரல. ஸோ மீதம் வந்து 0 கார்கள் இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து இந்த சம்மை வந்து போடணும். இதே மாடல் தான் கீழே உள்ளதும் பாருங்கள். என்னுடைய பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 1112 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வகுப்பிலும் மாணவர்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும் எனில் ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் 1 முதல் எத்தனாம் வகுப்பு இருக்குது? 8ஆம் வகுப்பு வரை இருக்குது. அப்போ 8 வகுப்புகள் இருக்குது இல்லையா? அப்போ 1112 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஸ்டூடெண்ட்டோட அளவு. ஸோ 1112 நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்குங்க. இதே மாடலில் தான் எல்லா சம்மும் வரும். நிறையா கொடுத்துட்டு ஒன்று கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணுங்கள். 1 கொடுத்துட்டு நிறையா கேட்டாங்கன்னா இன்டூ பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க இதில் விஷயம். இதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸில் வர சம்மெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் தான் வருது. அதனால் நம்மளுக்கு ஈஸி தான். அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கேட்கவும் மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்து இம்பார்ட்டன்ட் உள்ளதுக்கு போகலாம். சம்ஸ் தான் வந்தது. ஸோ நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அளவைகள் சாப்டர் அலகு 3ல் அளவைகள் சாப்டர் போகிறோம். அளவைகள்லாம் உங்களுக்கு இங்கிலீஷில் படிச்சிருப்போம். மெஷர்மெண்ட், அளக்கிறது இல்லைங்களா? அளக்கிறது அளவைகள். இது வந்து பார்த்திங்கன்னா கிராமாக கொடுத்துருக்கலாம், லிட்டராக கொடுத்துருக்கலாம், எல்லாம் மீட்டராக கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நம்ம கன்வர்ஷன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், 1 லிட்டர் அப்படின்னா 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர். 1 லிட்டருக்கு 1000 மில்லி லிட்டர். அதே மாதிரி தாங்க 1 கிலோகிராம்னா 1000 கிராம். அப்படி தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி 1 கிலோ லிட்டர்னா 1000 லிட்டர். நான் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துனா எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெக்காகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது கிலோகிராம்லேருந்து கிராம் கேட்டாங்கன்னா எத்தனை ஸ்டெப் போகுது பாருங்கள். 1 2 3. அப்போ 3 மூட்டை போகணும். இப்போ 1 கிலோகிராம் = 1000 கிராம். அதே இது லிட்டர் வந்து இதவே தான் லிட்டருக்கு போட்டிருக்க பாருங்க. கிலோ லிட்டர், ஹெக்டா லிட்டர், டெக்கா லிட்டர், லிட்டர், டெசி லிட்டர், சென்டி லிட்டர், மில்லி லிட்டர்.
நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டரை ஞாபகம் வச்சுங்க. லிட்டர்னா எல் போட்டுங்க, கிராம்னா ஜி போட்டுக்குங்க, மீட்டர்னா எம் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இந்த ஆர்டரை மறக்காதீங்க. கிலோ லிட்டர், ஹெக்டார் லிட்டர், டெக்கா லிட்டர், லிட்டர், டெசிலிட்டர், சென்டிலிட்டர், மில்லி லிட்டர். இல்லைன்னா கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெக்காகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். ஏதோ ஒரு ஆர்டரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வச்சுட்டோன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கிலோ லிட்டர்லேருந்து லிட்டர் கேட்டுக்கானா அப்போ எண்ணுங்க எத்தனை ஸ்டெப் போகுது இங்கே இருந்து. அப்போ 1 2 3 ஸ்டெப் போகுது. அப்போ 1000. இப்போ ஒரு கிலோ லிட்டர் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இது இப்போ ரிவர்ஸில் கேட்குறாங்கன்னா இப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு டேஷ் கிலோ லிட்டர் இப்படி மாற்றி கேட்டாங்க அப்படின்னா இப்போ ரிவர்ஸில் வருது இல்லையா, அப்போ 1/1000 டிவைடில் போடணும். ரிவர்ஸில் வரும்போது டிவைடில் போடுங்க, ஸ்ட்ரைட்டாக வரும்போது மல்டிப்ளையில் போடுங்க. இதுதான் மெத்தடு. இதுக்காக அதை சொன்னோம். சரிங்களா? இப்போ வாங்க சமுக்கு போகலாம். ஒரு ராணியிடம் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருந்தது. அதனை அவள் தன்னுடைய 5 நண்பர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுக்கிறாள். அப்போது அவகிட்ட எவ்வளோ லிட்டர் இருக்குது? 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருக்குது. அதை வந்து 5 பேருக்கு சமமாக பங்கிட்டு கொடுக்குறாள். அப்போ 5 பேருக்கு கொடுக்கணுன்னா முதல்ல 1 வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் என்ன பண்ணிக்கலாம்னா, 1 லிட்டருக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? 1000 mlன்னு தெரியும் இல்லைங்களா? இப்போ 1000 ml கன்வர்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் 5 பேருக்கு கொடுக்கலான்னா 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ வரும்? 200 ml. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் 200 ml கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஒரு தேநீர் கோப்பை 2 லிட்டர் தேநீரை கொண்டுள்ளது. 500 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட கோப்பைகளில் ஊற்றப்படும் எனில் எத்தனை கோப்பைகளை நிரப்ப முடியும்? அப்போது அந்த தேநீர் கோப்பை 2 லிட்டர் இருக்குது. அது 500 ml கொள்ளளவு கொண்ட கோப்பையில் நீங்கள் ஊற்றணும். சரிங்களா? அப்போது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 1 லிட்டருக்கு இப்போ தான் படித்தோம் 1000 ml. அப்போ 2 லிட்டர் வச்சுருக்கா. அப்போ 2 லிட்டருக்கு எவ்வளோ வச்சுருப்பா? 2000 ml வச்சுருக்காங்க. இதை நம்ம 500 ml பாட்டிலில் நிரப்பணும். சரிங்களா? அப்போ 2000ல் எத்தனை 500 ml இருக்குது? இல்லைன்னா நீங்கள் 500ஆல் டிவைட் பண்ணாலும் சரி, உங்கள் இஷ்டம் தான். இது வந்து சின்ன நம்பர்னால மனக்கணக்கிலே போட்டோம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்பாக போகிறதுனாலும் ஈஸி தாங்க. 1 லிட்டருக்கு 1000 ml. அப்போ 2 லிட்டருக்கு 2000 ml. இப்போ 2000 ml தான் நீங்கள் வச்சுருக்கிறது. அதை வந்து 500 ml பாட்டிலில் நீங்கள் நிரப்பணும். அப்போ 2000/500 ml நிரப்ப போகிறீங்க. இப்போ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4. அப்போ 4 கோப்பைகள் நம்மளுக்கு தேவைப்படும். அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். இப்படி தான் போடணும். சரிங்களா? இதே மாதிரி தான் எல்லாமே வரும். ஃபார்மேட்டில் இருக்குது. அதை வேணால் நம்ம அடுத்து ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 1000 mlன்னு படிச்சிட்டோம். அப்போ 7 லிட்டருக்கு 7000, 5 லிட்டருக்கு 5000, 9 லிட்டருக்கு 9000, 4 லிட்டருக்கு 4000. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இது அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாங்க. என்ன சொன்னேன்? மில்லி லிட்டர் டு லிட்டர்னா என்ன பண்ண சொன்னேன்? ரிவர்ஸில் போகும். ரிவர்ஸில் போனால் என்ன சொன்னேன்? டிவைடில் போடுங்கன்னு சொன்னோம். அப்போ 6000 டிவைடில் போடணும். அப்போ எத்தனை? 1000ஆல் டிவைட் பண்ணால் 6, 2000 1000ஆல் டிவைட் பண்ணால் 2, 8000 1000ஆல் டிவைட் பண்ணால் 8, 9000 1000ஆல் டிவைட் பண்ணால் 9. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம போட்டுடலாம் கன்வர்ஷனை. இப்போ இங்கே பாருங்கள், பயிற்சி 3.2 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணி எழுதணும். இப்போ 3 லிட்டர்னால் என்ன பண்ணுவோம்? 1 லிட்டருக்கு 1000. இப்போ 3 லிட்டருக்கு எவ்வளோ வரும்? 3000. அது போக எவ்வளோ இருக்குது? 735. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3735. இந்த மாதிரி ஆட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மனசுலேயே ஆட் பண்ணிடலாம். 4 லிட்டர்னா 4000, 4000 43, 4043. 8 லிட்டர்னா 8000, 8000 6, 8006. 6 லிட்டர்னா 6000, 6800, 6800. இந்த மாதிரி நீங்கள் மனசு இதை வந்து 1000ஆல் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. இது கூட இதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணி போட்டுடலாம். கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நார்மலாக ஈஸியான ஒர்க் ப்ராப்ளம்ஸ் தாங்க. பாருங்கள், 2 கார் வச்சுருக்காரு. ஒரு காரில் வந்து 23 லிட்டர் 500 ml கொள்ளளவும், 2வது காரில் வந்து 15 லிட்டர் 750 கொள்ளளவும் பிடிக்கும் எனில் மொத்த கொள்ளளவே காணுங்க அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணிடலாம்? ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 23 லிட்டர் தனியாக பிரிச்சுக்குங்க, மில்லி லிட்டர் தனியாக பிரிச்சுக்கோங்க. 23 500. அது கீழே எனக்கு பாருங்கள் 15 750. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது இங்கே என்ன வரும் பாருங்கள்?
500 750 ஆட் பண்ணிங்கன்னா 1250 வரும். 23 15 ஆட் பண்ணிங்கன்னா 38 வரும். இதோடு நிறுத்தக்கூடாதுங்க. இப்போ வந்து இங்கே 1000 ml இருக்குது இல்லைங்களா? இப்போ 1000 mlங்கிறது 1 லிட்டர். அப்போ இங்கே இதை கொண்டு போயிருங்க. அப்போ இங்கே 39ன்னு மாற்றிக்கிங்க. இங்கே 250. அப்போது இது லிட்டரு, இது மில்லி லிட்டர். இப்படி தான் போடணும். இங்கே ஏதாவது வந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிட்டர் தனியாக எம்எல் தனியாக பிரித்து ஆட் பண்ணிடுங்க. 1000 விட கம்மியாக வந்தால் சந்தோஷம், அப்படியே விட்டுருங்க. 1000 விட அதிகமாக வந்துருச்சுன்னா ஒரு 1000 ml தான் 1 லிட்டர். இப்போ 1000 விட அதிகமாக போச்சுன்னா அந்த 1000 எடுத்து இங்கே 1 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா 1000 ml தான் 1 லிட்டர். ஸோ இந்த 1000 இங்கே எடுத்துட்டிங்கன்னா இங்கே 39 நேரம், இங்கே மிச்சம் 250 ml. இப்படி தான் இதை ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்களா? அடுத்து சப்ராக்ஷன் ஒரு சம் பாருங்கள். இந்த 4th சம் வந்து சப்ராக்ஷனு. ஒரு கடைக்காரரிடம் 43 லிட்டர் 750 மில்லி லிட்டர் கடலெண்ணெய் இருக்குதாம்மா. அதை வந்து 24 லிட்டர் 350 ml வந்து விற்றுட்டாருங்க. இப்போ வச்சுருக்காரு, இதை வந்து விற்றுட்டார். அப்போ மைனஸ். இது நார்மல் மைனஸ் தான். அப்போ 19 லிட்டர் 400 ml வந்து அவர் மிச்சம் வச்சுருக்காரு. நார்மல் சம் தான். சரிங்களா? சப்போஸ் வந்து பாரோ வாங்குற மாதிரி ஏதாவது சம் இருந்தால் நம்ம அதில் ஒரு சம் பார்க்கலாம். 6th சம் பார்க்கலாம் பாருங்கள். 6th சம் பாருங்கள். 73 லிட்டர் பால் வாங்கினேன். இப்போ 73 லிட்டர் பால் வாங்குறாங்க. அதில் 34 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலை தங்கை எடுத்துக்கொண்டால் 34 500 அது தங்கைக்கு கொடுத்துட்டாங்கன்னா மிச்சம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம். மீதம்னா சப்ராக்ட் பண்ணுவோம், அது தெரியும். எப்படி சப்ராக்ட் பண்ணுறது? எம்எல்ஏ கொடுக்கலையா, கவலையே படாதீங்க. இப்போ இதில் 1 லிட்டரை எடுத்துக்குங்க. 1 லிட்டருக்கு எவ்வளோவா போயிடும்? 1000 ml இங்கே போயிடும். அவ்வளோதான். இப்போ 1000ல் 500 போச்சுன்னா 500. 72 34 போச்சுன்னா அவ்வளோதான். இப்போ 33 லிட்டர் 500 ml அவங்கக்கிட்ட மிச்சம் இருக்குது. இந்த மாதிரி பாரோ வாங்குகிற சமுக்கு நீங்கள் இங்கேருந்து 1 வாங்கினீங்கன்னா இங்கே 1000 வரும். இங்கேருந்து 1 வாங்கினீங்கன்னா இங்கே 1000 வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. 1 வாங்கினீங்கன்னா 1000 வரும். ஏன்னா 1 லிட்டருக்கு 1000 மில்லி லிட்டர். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் வச்சு தான் சம் வருது. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.